அப்பா எனக்கு ஒரு ஃபுட்பால் வாங்கிட்டாங்கப்பா. ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. வாங்கிடுவோம், வாங்கிட்டா போச்சு. எப்போ? சீக்கிரமே. அப்பா எனக்கு ஒரு புது ஸ்கூல் பேக் வாங்கிட்டாங்கப்பா. இந்த பேக் சரியில்லை, அங்கங்கே கிழிஞ்சிருக்கு, தச்சு பார்த்து நிற்க மாட்டேங்குது. அப்படியாப்பா? சீக்கிரம் வாங்கி தரேன்ப்பா. எதை கேட்டாலும் வாங்கி தரேன்னு தான் சொல்கிறீங்க, வாங்கி தந்த மாதிரியே இல்லை. அப்பாவோட நிலைமை அப்படிப்பா. எல்லாம் வர்றது பூரா வாய்க்கும் கைக்குமே சரியாக இருக்குது. அப்பா சீக்கிரம் வாங்கி தரேன்ப்பா, கவலைப்படா. பார்க்குறேன் நீங்கள் எப்போ வாங்கி தர்றீங்கன்னு பார்க்குறேன்ப்பா. அப்படியே எங்கள் அப்பா கோவப்பட்ட மாதிரியே பேசுதியப்பா. சும்மாவா வச்சேன் எங்கள் அப்பா பேரை உனக்கு? கண்டிப்பாக அப்பா வாங்கி தரேன்ப்பா. சரி வர்றேன். அப்பா வர இந்த வண்டியில் வர்றதே எனக்கு பிடிக்கலப்பா. சீக்கிரம் ஒரு புது வண்டி எடுங்கப்பா. சரிப்பா, புது வண்டி எடுத்துருவோம். எது கேட்டாலும் பாசிட்டிவாக பதில் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற எதுவுமே பாசிபிலிட்டியாக இருக்க மாட்டேங்க. ஏன்ப்பா? இந்த உன் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகும், இன்னொரு நாள் சொல்கிறேன். இந்த வர சாப்பிட்டானா? துறையாமல துறை சாப்பிடாம கோவிச்சுட்டு இருக்க. என்ன கோபமா? எதுக்கு கோபமா? யார் மேலே கோபமா? அதை நீங்களே போய் கேட்டுக்கிடுங்க, எனக்கு வேறு வேலை. தம்பி உன் பேர் என்ன? துரைசிங்கம். தம்பி நீ எங்கே போகணும்? எங்கே போய்கிட்டு இருக்க? எங்கே போகணும்னு எனக்கு ஐடியாவும் இல்லை, எங்கே போய்கிட்டு இருக்கேங்கிற எண்ணமும் இல்லை. அப்பா இலக்கு இல்லாத பயணமா? அது நல்லது இல்லையே, ஆபத்தாச்சு. ஆமாங்க, நான் எது கேட்டாலும் எங்கள் அப்பா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தர மாட்டேங்காரு. அதனால் எங்கள் அப்பாட்ட கோவிச்சுக்கிட்டு நான் எங்கள் வீட்டை விட்டே எங்கேயோ கிளம்பிட்டேன். அப்பா கிட்ட கோவிச்சிட்டு வீட்டை விட்டே கிளம்பிட்டேன்? என்ன காரியம் பண்ண தம்பி? இப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பி. நான் எங்கள் அப்பாட்ட கோவிச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவை புரிஞ்சிக்காமல் எங்கள் வீட்டை விட்டே நான் ஓடிட்டேன். கொஞ்ச நாள் கழித்து கோபம் தணிஞ்சு எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணுன்ட்டு நான் திரும்பி போகும்போது ஏன் பேசுறது நிப்பாட்டிட்டீங்க? சொல்லுங்கள். நான் திரும்பி போகணுன்னு ஆசைப்பட்டு திரும்பி போனால் அங்கே எங்கள் அப்பா உயிரோடு இல்லை தம்பி, உயிரோடு இல்லை. எங்கள் அப்பாவையே நான் தொலைச்சிட்டேன். கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது தம்பி. நீ தயவு செஞ்சு உங்கள் அப்பாவை திரும்பி போய் பாரு. உங்கள் அப்பாவுக்கு எது ஒன்று ஆயிடுச்சுன்னா உனக்கு யார் தம்பி தருவாங்க? உனக்கு ஒரு அப்பா கிடைப்பாரா? அந்த மாதிரி ஒரு நல்ல அப்பா. நான் இதை யோசிக்கவே இல்லையே. எனக்கு எங்கள் அப்பா வேணும், நான் எங்கள் அப்பாவை பார்க்கணும், நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன். இதுதான் நல்ல பையனுக்கு அழகு. நானே உன்னை கொண்டு உங்கள் அப்பாட்ட விடுவேன். இல்லை வேண்டாங்க, இந்த வண்டி நிப்பாட்டுக்கு நான் இறங்கி போயிடுறேன். என் பிள்ளை ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்துட்டேன், வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அதை ஆசையாக எடுத்து விளையாடுறதுக்கு அவனை காணுமேடி. நம்மளை விட்டு எங்கே போயிட போகிறான்? வந்துடுவான் பாருங்க. டேடி, நான் ஆசைப்பட்டதை வாங்கி தந்துட்டீங்க, தேங்க்யூ டேடி. ஐ லவ் யூ டேடி. நான் தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணிட மாட்டேன். உங்களெல்லாம் விட்டு எங்கேயோ போகணுன்ட்டு நான் புறப்பு போயிட்டேன் டேடி. ஒருத்தர் கூட காரில் போயிட்டுருக்கும்போது அவர் தான் சொன்னார், அவரும் அவள் அப்பா கிட்ட என்ன மாதிரி கோவிச்சிட்டு போயிட்டாராம். திரும்ப வரும்போது அவன் அப்பா இல்லையா, இறந்துட்டாங்களாம். இதை கேட்டோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு டேடி. டேடி, அதனால நான் உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு திரும்ப வந்துட்டேன் டேடி. நீ என்னோட வளர்ப்புப்பா, என்னைக்கு நீ தப்பு பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ மை சன். இனி நீ எங்களை விட்டு எங்கேயுமே போகக்கூடாதுப்பா.